அண்ணா நூற்பாலையில் சுகாதாரமற்று காணப்பட்ட கழிப்பறை மற்றும் தங்கும் விடுதியைக் கண்டு அதிகாரிகளுக்கு டோஸ் விட்ட அமைச்சர் விஜய் பாலாஜி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர் துறை அமைச்சர் விஜய் பாலாஜி 24ஆம் தேதி மாலை ஆய்வு நடத்தினார். இந்த ஆலையின் உற்பத்தி கூடத்தை சுற்றி பார்த்த பின் தொழிலாளர்களின் உணவுக்கூடம் மற்றும் தங்கும் விடுதிக்குள் சென்றார். தங்கும் விடுதி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சுகாதாரமற்ற முறையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் அதே விடுதியில் உள்ள கழிப்பறையும் முறையாக பராமரிக்கப்படாமல் மிகுந்த மோசமான நிலையில் இருந்தது. இந்த தங்கும் விடுதியில் நீங்கள் தங்குவீர்களா? உங்களில் ஒரு நாள் தங்கி இங்கு இருக்க முடியுமா என ஆலையின் உயர் அதிகாரிகளை கேள்வியால் துளைத்தெடுத்தார். வரும் சனிக்கிழமைக்குள் உணவு விடுதி மற்றும் கழிப்பறை சுகாதாரமான முறையில் மாற்றி அமைக்காத பட்சத்தில் அனைவர் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்தார். மேலும் தனியார் மூலம் நடத்தப்படும் உணவு விடுதியில் வீட்டிற்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டர் கொண்டு சமையல் செய்வதை பார்த்த அமைச்சர் விடுதி நடத்தும் உரிமத்தை ரத்து செய்ய ஆலையின் அதிகாரியிடம் தெரிவித்தார். அண்ணா நூற்பாலையில் அதிகாரிகளை அமைச்சர் டோஸ் விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.